அக்கா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? டாக்டர் உனக்கு பழம் ஜூஸ்னு அடிக்கடி கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்பதான் நீ பழைய நிலைமைக்கு வர முடியும்னு சொல்லிருக்காங்க. இப்ப வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஆமா, சித்தி எங்க காணோம்? எல்லாம் நேரமாமா. ரேவதிக்கு 2-3 வருஷம் ஞாபகம் போயிட்டதால அவ சித்தி அக்கறையா விசாரிக்கிறா. அவங்க செஞ்ச கெடுதல் எல்லாம் ரேவதிக்கு மறந்து போயிடுச்சு. அதான் பாசமா கேக்குறா. ரேவதி பார்வையில் அவங்க இன்னைக்கு நல்லவங்களாயிட்டாங்க. என்ன பண்றது மாப்பிள்ள? ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மாப்பிள்ளையை ஞாபகம் வச்சுக்கல. காலம் பூரா கெடுதல் பண்ற இந்த சந்திரா நல்லவளாயிட்டா. எல்லா கால கொடுமை. சித்தி உனக்காக தான் திருப்பதிக்கு போயிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? சித்தி எனக்காக திருப்பதி போயிருக்காங்களா? ஆமாமா, நீ ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம இருந்தப்போ உனக்கு முழுசா குணமாயிட்டா திருப்பதிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டா. அந்த வேண்டுதலை நிறைவேற்றதான் அவ திருப்பதிக்கு பாத யாத்திரையா போயிருக்கா. 1 மாசத்துல அவ வேண்டுதல் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவா. அவளுக்கு மேல எவ்வளவு அன்பு பாத்தியா? சித்தி எங்களை தூக்கி வளர்த்தவங்க. அந்த பாசம் இல்லாமலையா போயிடும்? இல்லம்மா, ஏதோ ஒண்ணு இல்லாத மாதிரி தோணுது. நீ எதை சொல்ற? ஆமாமா, யாரும் என் பக்கத்திலே இருந்தவங்க இப்போ இல்லாத மாதிரி தோணுதுமா. அதான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேவதி சொல்றது சகலையத்தான். அவளோட ஆள் மனசுல சகலைய பத்தின ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாங்க, அவ உயிரா மதிக்கிற கார்த்தியை எப்படிங்க மறக்க முடியும்? சீக்கிரமா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருங்க. உன் பக்கத்துல இருந்தவங்களா? என்ன சொல்ற? ஆமாமா, யாரோ என்னோட பக்கத்துல இருந்தவங்க திடீர்னு என் பக்கத்துல இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ரேவதி, உன் ரூமை நான் மாத்திட்டேன். ரோஹிணி ரூம்ல நீ இருந்துக்கோ. ரோஹிணி உன் ரூம்ல இருக்கட்டும். ஏமா ரூம் மாத்திருக்கீங்க? எனக்கு அந்த ரூம் வசதியா தானே இருந்துச்சு. இல்லம்மா, வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாங்க. நீ அந்த ரூம்ல இருந்ததுனால தான் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால நீ இனிமே அந்த ரூம்ல இருக்க வேண்டாம். அங்க இருந்த உன்னோட திங்ஸை எல்லாம் நான் ரோஹிணி ரூம்க்கு மாத்திட்டேன். நீ அங்க போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ரோஹிணி, அம்மா, ரேவதி உன் ரூம்க்கு கூட்டிட்டு போ. வா ரேவதி. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க யாரும் அந்த டிரைவர் பயல பத்தி ரேவதி கிட்ட பேசவோ எதுவும் சொல்லவோ கூடாது. அவனோட ஞாபகம் போனதாவே இருக்கட்டும். மீறி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இந்த பைக் அப்பா ஓட்ட மாட்டாரு, மாமாவும் ஓட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படி இந்த பைக் இங்க வந்துச்சு? புது பைக்கா இருக்கு. மாமா, அத்ததுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். அவ எதையாவது சொல்லி சமாளிச்சிருவா மாப்பிள்ள. ரேவதி கிட்ட அவ புருஷனையே மறைக்க பாக்குறா. இதையா சமாளிக்க மாட்டா? சொல்லுங்கம்மா, இந்த பைக் ஏது? எதுக்காக நம்ம வீட்ல நிக்குது? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அங்க இந்த பைக்கை நினைவு பரிசா கொடுத்தாங்க. அதான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். பைக் எல்லாமா நினைவு பரிசா கொடுக்கறாங்க? அது நான் போனது பைக் ஷோரூம் திறப்பு விழாவுக்கு. அதான் இத பரிசா கொடுத்தாங்க. அதை தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். பாத்தீங்களா, நான் சொல்லல சமாளிச்சிருவான்னு. எப்படி சமாளிச்சா பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். யார் இடிச்சதுன்னு தெரியல, வண்டி எதுன்னு தெரியல. உங்களால் முடியல என்கிட்ட சொல்லிடுங்க சார். நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நாங்கள் இந்த கேஸை தீவிரமாக தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிப்போம். தேவையில்லாமல் ஏன் சார்? சார், இது ஆக்சிடெண்ட்டாக மட்டும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் சார் உங்களை இவ்வளோ ஸ்ட்ராங்காக விசாரிக்க சொல்கிறேன். சார், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த கேஸை ஸ்பெஷல் கேஸாக எடுத்து இன்னும் தீவிரமாக விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு வெளியில் கொண்டு வரேன் சார். சரிங்க சார்,
எதுனா தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் சார். தேங்க்யூ சார். சரி விடு, பார்த்துக்கலாம். ஹலோ, என்ன ஏட்டு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார், ஒரு முக்கியமான விஷயம்தான். அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணோட புருஷன் இங்கே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேஸ் விஷயமா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் சார். அவன் ஆக்சிடென்ட் பண்ணதை யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான் போல இருக்கு. இந்த விஷயத்தில் அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கா சார். சரி ஏட்டு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தகவல் மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் சார், பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வச்சிரவா? சரி, ஓகே. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணீங்களே அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேஸை விசாரிச்சிங்களா இல்லை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு விசாரிச்சிருக்கான். அவன் இந்த கேஸை விட மாட்டான் போல இருக்கு. திரும்ப திரும்ப போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கான். இதுல இருக்கிறதெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ். இதுதான் ரேவதிக்கு கொடுக்கணும். டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை கொடுக்கவே கூடாது. கொடுத்தா அப்புறம் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அந்த பயலும் ஞாபகத்துக்கு வருவான். அப்படி அவன் ஞாபகம் வந்தா நாம நினைச்ச எதுவுமே நடக்காது. விவாகரத்தும் வாங்கவே முடியாது. எக்காரணத்தை கொண்டு அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரவே கூடாது. ரேவதிக்கு குணமானா இந்தம்மா பாத யாத்திரையா திருப்பதிக்கு வரணும்னு வேண்டிக்கிச்சாமா. ஏப்பா நம்புற மாதிரியா இருக்கு? வேற விஷயமா தாங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. அத்தை போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா பொய் தான் சொல்றாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா ஏன் பொய் சொல்றாங்க, என்ன மேட்டர்னு தான்ப்பா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரிங்க, அவங்க எங்கேயோ போயிட்டு வரட்டும், விடுங்க. அதுவும் சரிதான். சரியா, நீ ரேவதியை பார்க்கணுமா? சொல்லியா, நான் பார்க்க வைக்கிறேன். இல்லைங்க, வேண்டாம். ஏன்பா வேணாங்கிற? நான் தான் அத்தை கிட்ட ரேவதியை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான்ல, அதை மீறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. சகல அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. நீ நேர்ல பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நான் வீடியோ கால்ல காட்டுறேன். சரிங்க. ம்